அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இனி அவரது பதவி நீடிக்க முடியாது என்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒருமனதாக முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேற்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பறிப்பதற்கான முடிவை எடுத்துவிட்டோம். இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்தால் நிச்சயமாக அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கேற்பதான் அவர்களது செயல்பாடுகளும் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பு அதிமுகவினர்கள் தான் என்றும் அதிமுக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் நாம் தோற்போம் என்பதற்கேற்ப அவரது பேட்டியும் செயல்பாடுகளும் அமைந்தது காரணமாகத்தான் கடும் கோபமடைந்த மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் இனி பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதியானவர் கிடையாது என்பதற்கேற்ப ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுத்து கட்சிக்கும் இவருக்கும் இனி சம்பந்தம் இல்லை, அவராக தானாக முன்வந்து ராஜினாமா செய்தால் கட்சியில் பயணிக்கலாம், இல்லை என்றால் கட்சியிலிருந்து நாங்கள் விரட்டி அடிப்போம் என்பதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்த சில நிர்வாகிகளை முன்னிறுத்தி தான் இந்த வசனத்தை எடப்பாடி பேசியிருக்கிறார் என்று அதற்கு விளக்கமும் கொடுத்தார். ஆனால் அது கிடையாது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்களை இழிவாக எடப்பாடி பழனிசாமி பார்ப்பதுதான் மிக மோசமான செயல் என்றும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தங்களது கருத்துக்களையும் வெளிப்படையாகவே பேசியுள்ளனர். தற்பொழுது அதிமுக விசுவாசமாக நாங்கள் இருக்கிறோம், தலைமைதான் எங்கள் மீது விசுவாசம் இல்லாமல் சுயநலமாக இருக்கிறது என்று மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளையும் அதிமுகவின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நேற்று மாலை பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கே சென்று ஆதரவுகளை தெரிவித்தனர். மேலும் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி நிச்சயமாக உறுதியளிக்கப்பட்டுவிட்டது. நவாஸ்கனி அவர்களை தோற்கடித்து கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நவாஸ்கனி அவர்கள் வெற்றியடைந்தாலும் அவரது செயல்பாடுகள் முற்றிலுமாக மோசமானதான் இருந்தது. கோரிக்கைகள் ஒன்று கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற அனைத்து குளறுபடிகளும் திமுகவின் கூட்டணி வேட்பாளராக இருந்த நவாஸ்கனி அவர்களுக்கு எதிராக ராமநாதபுரம் மக்கள் ஓட்டுக்களை எதிராகத்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக போட்டியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்தால் அதிமுகவை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் தான் எடப்பாடியை விரட்டி அடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர்.